மிக முக்கியமான விஷயம் எல்லாரும் சொல்கிற விஷயம் தான் வந்து ஏஐ எங்களை ரிப்ளேஸ் பண்ண போகுது, எங்களோட ஜாப் எல்லாம் ஸ்டீவ் எடுக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ எங்களால் ஜாப் வந்து இழக்க போகிறோம் ஏஐயாலும் சொல்லி. அப்படி இல்லை. ஸோ ஏஐ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஏஐ வில் நாட் ரிப்ளேஸ் யூ. a person who's using AI will replace you. ஸோ யார் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் ஜஸ்ட் சப்போர்ட் யூ. ஸோ அது க்ரியேட்டிவ் உங்களோட ஐடியாவை வந்து தூண்டுது. ஜஸ்ட் தட்ஸ் இட். ஸோ இங்கே நிறைய விஷயம்னு சொன்னால் வந்து ஏஐ வந்து ஒரு ஹியூமன் மாதிரியான விஷயம். ஹியூமன் நீங்கள் எதாவது ஆப்போசிட்டாக பார்க்காம அது பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து பூஸ்டிங் ஆகிடுது. இப்போ நீங்கள் யோசித்து நிறைய விஷயங்கள், உதாரணமாக நான் கண்டென்ட் கிரியேட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு வரேன். ஸோ டிஜிட்டலில் வந்து ஒரு இமெயில் நியூஸ் லெட்டர் நீங்கள் டைப் பண்ணுறது எவ்வளோ டைம் போகும். ஸோ இதே வந்து அந்த இமெயில் நியூஸ் லெட்டரை வந்து அந்த இமெயில் டெம்ப்ளேட்டை வந்து மிக விரைவில் வந்து ஏஐயில் ChatGPTயில் செய்யலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டைம் மிச்சப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அதை எடுக்கலாம். ஸோ அதை இன்னும் அந்த மாதிரியான உங்களோட ஐடியாவும் சேர்த்து அதில் போடும் பொழுது ஸோ உங்களோட கண்டென்ட் எப்படியும் குவாலிட்டி ஆகிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் 10 நிமிஷம் சென்ட் பண்ணதை 1 நிமிஷத்தில் முடிக்கலாம். ஸோ உங்களோட டைம் ப்ரொடக்டிவிட்டி என்ற விஷயம் கூடும். ஸோ அந்த இடத்துல யார் அந்த டொமினேட் பண்ண போகணும்னு சொன்னாலும் அந்த ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏ நாட் யூஸ் யூ. AI will not replace you. The person who using AI will. யார் AI யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. காரணம் அதில் ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பார்க்கணும். ரைட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்குது, இதை சரியாக செய்யலாம். உதாரணமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டென்ட் கிரியேட்டிங்காக சரி, இமெயில் நியூஸ் லெட்டராக இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, ஐடியா ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பெரிய ஒரு வகையில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து அது ஸ்மூத்தாக சொன்னால் நிறைய விஷயங்கள் அதில் போஸ்ட் ஷேர் பண்ணிடுறாங்க. எப்படி போஸ்ட் எஃபியில் டிஸ்கிரிப்ஷன், எட்ஸ் கம்பெனிக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது, அப்படி சொல்லி நிறைய விஷயம். ஸோ இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இந்த ஏஐ பார்க்கப்படுது. ஸோ இதை வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்க வேணாம். ஏஐ தான் இதுக்கு போகிற உள்ள ரிவல்யூஷன். இதுக்கு போகிறோம் நாங்கள் வந்து ஏஐயோட தான் வாழ போகிறோம். ஸோ அதனால் வந்து இதை ஏஐயை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணி கொண்டீங்களா பாருங்கள் எந்த அளவுக்கு நான் இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் இன்னும் ப்ரொடக்டிவிட்டியாக கொண்டு போகிறேன்னு சொல்லி. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ திங்க் அபவுட் இட்.